அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது 5 இயர்ஸ் லா கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரீசன் என்ன, நிறைய பேருக்கு இதில் டவுட் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் இது இல்லாமல் எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் கவர்மெண்ட்டில் சீட்டு கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ இது ஜென்ரல் வியூ தான். தென் அடுத்தது வர வீடியோவில் நான் அனலைஸ் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் சீட்டு கிடைக்கும் அப்படின்றத நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட்டை பற்றி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பர்சன்டேஜ் எப்படி பார்க்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் ஸ்டேட் போர்டில், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு 6 சப்ஜெக்ட் இருக்கும். 6 சப்ஜெக்டில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜ் சப்ஜெக்ட் இல்லாமல் மற்ற 4 சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் நீங்கள் பயோமேக்ஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் இந்த 4 சப்ஜெக்டையும் கூட்டி எவ்வளோ மார்க் வருதோ அதுலேருந்து ஆவரேஜ் எடுக்கணும். 4த்தையும் கூட்டி 4ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களோட பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ 4த்தையும் கூட்டி 4ஆல் பெருக்கி 100ஆல் வகுக்கணும். இப்படி செஞ்சிங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் வந்துடும். இதுதான் உங்களோட பர்சன்டேஜ். இது ஸ்டேட் போர்டு. ஒருவேளை நீங்கள் சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா சிபிஎஸ்சியை பொறுத்தவரையிலையும் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் தான் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் வரும். ஸோ அந்த ஒரு சப்ஜெக்டை நீங்கள் தூக்கிட்டு மற்ற 4 சப்ஜெக்டை ஆட் பண்ணி நீங்கள் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே ப்ரோ, இதெல்லாம் கிடையாது, நான் 10th முடிச்சுட்டு டிப்ளமா படிச்சிருக்கேன். ஸோ 10th படிச்சுட்டு டிப்ளமா படித்து அந்த கோர்ஸை வச்சு அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். அதில் இருக்க லாங்குவேஜ் சப்ஜெக்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு டவுட்டு சிலருக்கு வரும். என்ன அப்படின்னா, ப்ரோ நான் 12th முடிச்சுட்டு டிப்ளமா படித்தேன், ஸோ அப்போ டிப்ளமா வச்சு அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அது எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமா படிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் அந்த பர்சன்டேஜ் வச்சு தான் நீங்கள் லாவுக்கு அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் இந்த 3 கேட்டகரியில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ 3த்தை பற்றியும் ஓரளவுக்கு சொல்லியாச்சு. வேறு ஏதாவது சப்ஜெக்ட் வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க, அதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தென் எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் 85% மேலே இருந்தவங்களுக்கு தான் கவர்மெண்ட்டில் சீட்டு கிடைச்சிருக்கு. நீங்கள் ஒரு வேளை ஹானர்ஸ் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 92, 93 அபோவ் இருந்தீங்க அப்படின்னா தான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் சீட்டு கிடைக்கும். ஸோ கட் ஆஃப் வந்த உடனே உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா இல்லையா அப்படின்றத நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வேலை வேணும் அப்படின்னா ப்ரைவேட்டில் கூட ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு வேளை இந்த பர்சன்டேஜ் கிடைக்காது ப்ரோ அப்படின்னா, இல்லை எனக்கு 85 மேலே வர்றது டவுட்டு தான் அப்படின்னா இப்போவே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கெங்கே காலேஜ் ஓப்பனில் இருக்குது, எந்த காலேஜில் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது ப்ரைவேட் செக்டாரில் அப்படின்றத வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே த லா லுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.